அவர் நம்மை ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினால் நிரப்பி நடத்தினார் என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் தியானிக்க போகிறோம். ස්වාමීන් වහන්සේ අපිව ආහාරවලින්ද සතුටෙන්ද ඊට පරිපූර්ණව මඟ පෙන්වනවා කියන මාතෘකාව යටදී අපි මෙන්න அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்திலே අපි අරවගම ක්‍රියාපොතේ 15 වෙනි පරිච්ඡේදයේ 17வது வசனத்துக்கு வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 17 වෙනි පදයට අපි හරවගමු. புதிய ஏற்பாட்டிலே 183வது பக்கம், ක්‍රියාපොතේ සිංහල බයිබලයේ 186 වෙනි පිටුව, தமிழ் வேதாகமத்தில் 183வது பக்கம், அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். ක්‍රියාපොතේ 14 වෙනි පරිච්ඡේදයේ 17 වෙනි පදය வாசிங்க. කියවමු. அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் தம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். சிங்களே ஹalleluya ஹalleluya. கவனமா கேப்பேன்னு சொல்றவங்க, ඊට ඕමනාවේ මහුම් කන් දෙනවා කියන ஜாகமா இருக்கிறேன்னு சொல்றவங்க, උද්වේගයෙන් ඉන්නවා කියන ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. இந்த இடத்துல அப்போஸ்தலர்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். ක්‍රියාපොතේ එක දෙයක් කියනවා. இல்லையா, நாங்க இந்த 6 மாதத்திலே, இந்த வருஷத்துல 6 மாதத்துல இந்நாள் வரை கடந்து வந்திருக்கிறோம். මේ වර්ෂයේ මාස 6ක් ගෙලා අද වෙනකන් අපි ගත කරලා ඇවිත් எத்தனை பேர் තියෙනවා. சொல்லுங்க கர்த்தர் என்னை நடத்தினார்? කී දෙනෙක් කියනවාද ස්වාමීන් වහන්සේ මාව මඟ எத்தனை පෙන්වුවා பேர் சொல்லுங்க කියලා? கர்த்தர் நல்லா எங்களை போஷித்தாரு, කී දෙනෙක් කියනවාද ස්වාමීන් වහන්සේ යාපත් ලෙස මාව පෝෂණය කරා කියලා? சந்தோஷத்தை தந்தாரா, සතුට දුන්නද? சமாதானத்தை தந்தாரா? සමාදානය දුන්නද? ஹalleluya. හalleluya. இதெல்லாம் என்னுடைய பலத்தினால் வந்ததா, මේ හැමදේම අපෙන් වුණ දෙයක්ද? என்னுடைய திறமையினால்? මගේ හැකියාවෙන් වුණ දෙයක්ද? அப்படியா? එහෙමද? வேதம் சொல்லுகிறது බයිබලයේ සඳහන් වෙනවා. அவர் நன்மை செய்து வந்து, ඔහු යහපත්කම් කරත් ඇවේ. ஆண்டவர் என்ன செய்றார் நமக்கு? ස්වාමීන් වහන්සේ මොකක්ද கொஞ்சம் අපිට කරලා பேசுங்க. என்ன තියෙන්නේ? செய்றார் நமக்கு? ස්වාමීන් වහන්සේ අපිට මොකක්ද நன்மை කරලා செய்கிறார். තියෙන්නේ? උන්වහන්සේ අපිට செய்றாரா? යහපත්කම් කරනවා. யாரா කරනවාද? சொல்றீங்களா அவர் எனக்கு தீமை செய்கிறாருன்னு? කවුරු හරි කියනවාද ස්වාමීන් වහන්සේ මට අයහපත් දේ කරනවා வேதம் කියලා? சொல்லுகிறது බයිබලයේ அவர் සඳහන් நன்மை වෙනවා. செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ඔහු යහපත්කම් කරන පුද්ගලයෙක් හැටියට සැරිසරුණා කියලා. ஹalleluya. Hallelujah. அவர் நன்மை செய்து ඔහු යහපත්කම් என்ன කරන செய்கிறாராம்? මොකක්ද කරන්නේ? வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்பான காலங்களையும் நமக்கு தந்து. ආසේ සිට වර්ෂාවද සාරවත් කාලවලද අපට ලබා දීලා. ஆமென். ආමේන්. எங்களுக்கு மழையை தாரது யாரு? අපිට වැස්ස දෙන්නේ කවුද? கர்த்தர். ස්වාමීන් වහන්සේ. எங்களுக்கு செழிப்பான காலங்களை யார் தாராவா? අපිට යහපත් කාලවල දෙන්නේ කවුද? ஆமென். ආමේන්. நம்ம நினைக்க கூடாது நம்முடைய கையிலிருந்து தான் வருது எல்லாம். අපි හිතන්න හොඳනේ අපේ හැකියාවෙන් තමයි හැමදේම සිදුවෙන්නේ ஆண்டவர் කියලා. தெளிவாய் சொல்லுகிறார், ස්වාමීන් වහන්සේ ඉතා පැහැදිලිව කියනවා. நமக்கு செழிப்பான காலங்களை யார் தாராவா? අපිට ඉතා සරුසාර කාලවල කවුද දෙන්නේ? சொல்லுங்க, யார் தாரா? කවුද දෙන්නේ? கர்த்தர். ස්වාමීන් වහන්සේ. அப்படின்னா நம்மளை ஆசீர்வதிக்கிறது யாரு? එහෙනම් අපිව ආශිර්වාද කරන්නේ කවුද? கர்த்தர். ස්වාමීන් වහන්සේ. நமக்கு அற்புதங்களை செய்வது யாரு? අපිට ආහස්කම් කරන්නේ කවුද? கர்த்தர். ස්වාමීන් எங்களை වහන්සේ. போஷித்து நடத்துகிறது யாரு? අපිව පෝෂණය කළ මඟ පෙන්වන්නේ කවුද? ஆமென். கர்த்தர். ஹalleluya. ස්වාමීන් වහන්සේ. ஒருவேளை நாங்க கஷ்டப்படலாம், සමහර විට අපි நான் අමාරු நிலத்துல விதை விதைக்கலாம், අපි වපුරන්න අස්වැන්න වපුරන්න நம்ம පුළුවන්. எல்லாம் நம்ம பக்கத்துல செஞ்சாலும் ඒ මොනතේ අපි කරත් அதுல ஆசீர்வாதத்தை கொண்டு வர யாரு வேணும்? ඒකේ ආශිර්වාදය ලබා දෙන්න කවුද ඕනේ? எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? யாரு வேணும்? දෙනෙක් මේක கர்த்தர் පිළිගන්නවද? வேணும். ස්වාමීන් වහන්සේ ඕනේ. நடுகிறவனாலும் அல்ல, අප ඊටවන්න කෙනෙක් நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, වතුර දමන කෙනාගෙනුත් விளைய නෙමෙයි. செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். අස්වැන්න ලබා දෙන්න ස්වාමීන් වහන්සේ විතරක් පමණ நாங்க හැමදේම நடலாம், අපි හිටවන්න පුළුවන්. ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊத்தலாம், හැමදාම එකට වතුර දාන්න ஆனா அதுல පුළුවන්. விளைச்சலை கொடுக்கிறது யாரு? නමුත් ඒකේ අස්වැන්න ලබා දෙන්නේ කවුද? சொல்லுங்க, கர்த்தர் வேணும். ඒකට ස්වාමීන් நான் වහන්සේ நட்டேன், நான் விளைச்சு கொண்டேன்னு சொல்ல முடியாது. මම හිටවවා මම අස්වැන්න ලබා ගත්තා කියලා කියන්න බෑ. நமக்கு செழிப்பான காலங்களை அவர் தருகிறார். අපිට සරුවාන කාලය ස්වාමීන් වහන්සේ ලබා நம்மை දෙනවා. அவர் ஆசீர்வதிக்கிறார். උන්වහන්සේ අපව ආශිර්වාද කරනවා. செழிப்பான காலங்களை நமக்கு தந்து සාරවත් කාලවල අපිට ලබා දී ஆகாரத்தினாலும் කෑමෙන්ද சந்தோஷத்தினாலும் සන්තෝෂයෙන් நம்முடைய இருதயங்களை நிரப்பினார். අපගේ සිත් පුරවනවා. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் நல்ல ஆகாரத்தை கொடுத்து කී දෙනෙක් කියනවාද ස්වාමීන් වහන්සේ යාපත් කෑම දීලා
பசி பட்டினியோடு இருக்கிறோமா? අපි බඩගින්නේ කුසගින්නේ ඉන්නවද? யாராவது இருக்கிறீங்களா இன்னைக்கு? කවුරුරි මේ ස්ථානයේ ඉන්නවද? ஆண்டவர் எப்படி நடத்துறாரா? ස්වාමීන් වහන්සේ කොහොමද අපිව මඟ පෙන්වන්නේ? ஆகாரத்தினாலே அவர்களை நிரப்பி ஆசீர்வதித்து, කෑමෙන්ද ඔන්ව ආශිර්වාද කරලා, சந்தோஷத்தினால் நிரப்பி, සන්තෝෂයෙන්ද පුරවලා, இப்படி தம்மை குறித்த சாட்சியை அவர் ஒரு நாளை விளங்க பண்ணாது இருந்ததில்லை. ඒ බැවින් සමන් ගැන සාක්ෂිය නොදී නොසිටිනේයි කීවේය. ஆமே. ஆமென். என்ன சாட்சி சொல்லுவோம்? අපි මොකක්ද සාක්ෂි கர்த்தர் எங்களை දරන්නේ? போஷித்தாரா இல்லையா? ස්වාමීන් වහන්සේ අප පෝෂණය කරාද නැද්ද? ஆசீர்வதிச்சாரா இல்லையா? ආශිර්වාද කරාද නැද්ද? எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாரா இல்லையா? අපිට සතුට ලබා இன்னைக்கு දුන්නාද நிறைய නැද්ද? குடும்பங்கள்ல අද බොහෝ உலக පවුල්වල உலக வாழ்க்கையில ලෝක ජීවිතේ ஒருவேளை வீடு நிறைய பணம் இருக்கலாம், සමහරකට ගේ නිවස පුරාම සල්ලි තියෙන්නට පුළුවන්. சாப்பாடு இருக்கலாம், කෑම තියෙන්නට நல்ல පුළුවන්. உடுப்பு இருக்கலாம், යහපත් හොඳ நிறைய වස්ත්‍ර வாகனங்கள் තියෙන්න இருக்கலாம். පුළුවන්. ගොඩක් වාහන ஆனா තියෙන්න என்ன පුළුවන්. இருக்காது? ඒ නමුත් මොකක්ද තියෙන්නේ නැත්තේ? சந்தோஷம் இருக்கவே இருக்காது, ඔවුන්ට සතුට තියෙන්නෙම නැහැ. சமாதானம் இருக்கவே இருக்காது. ඔවුන් අතර සමාදානය அந்த நல்ல சாப்பாட்டை கூட அவங்களுக்கு ஒழுங்கா சாப்பிட நிம்மதி இருக்கவே இருக்காது. ඒ හොඳ කෑමද නිදහසෙන් කන්න ඔවුන්ට නිදහස ලැබෙන්නේ. இதெல்லாம் யாரு நமக்கு தரணும்? මේ සෑම දෙයක්ම අපිට කවුද வசனம் சொல்லுகிறது, වචනය அவர் කියනවා. நமக்கு ஆகாரத்தை தந்து ඔව් අපිට කෑමද ලබා எங்களை දෙලා சந்தோஷத்தால் நிரப்பி අපිව සතුටෙන් පුරවලා எங்களை சாட்சியாக தேவன் வைக்கிறார். අපිව සාක්ෂියක් ලෙසට ස්වාමීන් கரங்களை වහන්සේ தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். අත්කොලසනාද්‍යදලා ஹalleluya. ස්වාමීන් වහන්සේට இந்த මහිමේ சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் எல்லாம் தேவன் தான் நமக்கு தருகிறார். මේ සතුට හා සමාදානයේ ආශිර්වාදය ස්වාමීන් වහන්සේ තමයි අපිට දෙන්නේ. நாம சில வீட்ல என்ன இருந்தாலும் சமாதானமே இருக்காது. සමහර ගෙවල් වල හැමදේම තිබෙනවා ඒත් සමාදානයක් නෑ. ஆண்டவர் சொல்றார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். ස්වාමීන් වහන්සේ කියනවා මගේ සමාදානය මම නුඹලාට දෙන්නෙමි. ஹalleluya. හalleluya. ஹalleluya. Hallelujah. இல்லையா? மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மறுபடியும் ஒரு ஆண்டவர் நடத்தின விதங்களை ஞாபகப்படுத்தும் பொழுது මෝසෙස් ඉස්රායල් ජනතාවන්ට ස්වාමීන් වහන්සේ මඟ පෙන්වා கர்த்தர் කර சொல்றார், සිහිපත් மறுபடியும் කරන அதை විට ஞாபகப்படுத்தும்படியாக මේක නැවත වරක් සිහිපත් කරන உபாகமம் පිණිස 2 அதிகாரம் 7 வசனத்திலே, තිය පොතේ දෙවෙනි පරිච්ඡේදයේ 7வது வசனத்திலே 7 වෙනි மோசே පදයේ விதமாய் சொல்லுகிறார். මෝසෙස් මේ உபாகமம் ආකාරයෙන් 2 அதிகாரம் 7 வசனம் තිය පොතේ දෙවෙනි පරිච්ඡේදයේ 7 වෙනි පදය வாசிங்க. කියවමු. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். சிங்களே. ஹalleluya. හalleluya. என்னத்தை ஞாபகப்படுத்துறாரு? ඔහු මොකක්ද සිහිපත් කරන්නේ? கர்த்தர் நடத்தின விதங்களை, ස්වාමීන් වහන්සේ මඟ පෙන්වූ கர்த்தர் ආකාරය, செய்த நன்மைகளை උන්වහන්සේ කරපු යහපත් දේවල් எத்தனை பேர் நினைச்சு பாப்பீங்க? කී දෙනෙක් ඒ ගැන හිතලා බලනවද? நினைச்சு பாப்போமா? අපි හිතලා கர்த்தர் බලනවද? எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? ස්වාමීන් වහන්සේ අපිට මොකක්ද எப்படி எங்களை நடத்தி இருக்கிறாரு? ස්වාමීන් වහන්සේ කොහොමද எப்படி අපිව எங்களோட මඟ தேவைகளை පෙන්වන්නේ? சந்தித்தாரு? ස්වාමීන් වහන්සේ කොහොමද எவ்வளவு අපේ ஆசீர்வாதத்தை අවශ්‍යතා கொடுத்தாரு? සපුරාවේ? කොච්චර எவ்வளவு ආශිර්වාද வியாதியின் படுக்கையில கிடந்தோம். කොච්චර අපි ලෙඩ රෝග වෙලා ஆண்டவர் எவ்வளவு හිටියද? சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. ස්වාමීන් වහන්සේ කොච්චර எத்தனை සුවය தடவை ලබා பிள்ளைகளுக்காய் அழுதிருப்போம். කී දෙනෙක් අපි දරුවන් උදෙසා பிள்ளைகளுடைய අඬලා காரியங்களிலே அற்புதம் செய்திருக்கிறார். දරුවන්ගේ දේවල් වල ස්වාමීන් වහන්සේ ආස්කම් කරලා நினைச்சு තියෙනවා. பார்த்திருக்கிறீங்களா? කවදාරි ඔබ මේ ගැන இங்க සිහිපත් ஆண்டவர் කරලා சொல்றாரு තියෙනවා? பாருங்க, මේ ස්ථානයේ உன் ස්වාමීන් தேவனாகிய වහන්සේ கர்த்தர் ඔබගේ දේව உன் ස්වාමීන් கையின் වහන්සේ கிரிகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். නුඹේ අත්වැඩ සියල්ලේදී නුඹට ආශිර්වාද எத்தனை කළ பேர் සේක. ஆமென் சொல்ல කී முடியும்? දෙනෙක් ආමෙන් කියන්න පුළුවන්ද? எத்தனை பேர் சொல்றீங்க, என்னுடைய கையின் கிரியைகளை யார் ஆசீர்வதிக்கிறா? කී දෙනෙක් කියලාද මගේ දෑතේ ක්‍රියාවන් பக்கத்துல කවුද உங்களை பார்த்து ආශිර්වාද சொல்லுங்க. කරන්නේ? ළඟ ඉන්න කෙනා ඔබ உங்களுடைய බලලා கையின் කියන්න. கிரியைகள் எல்லாம் ඔබගේ දෑතේ ක්‍රියාවන් கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறாரு. ස්වාමීන් වහන්සේ තමයි ආශිර්වාද இதை நம்ம කරන්නේ. எப்ப யோசிச்சு பார்க்கணும்? මේ දේ අපි කොයි මොහොතේද அதை நாங்க සිහිපත් சிந்தித்து කරන්න ඕනේ? பார்த்தால் ඒක අපි හිතලා බලන විට ஆண்டவருக்கு நன்றியா இருப்போம், අපි ස්වාමීන් වහන්සේට ස්තුති அவரை කරනවා. அதிகமா நேசிப்போம், වහන්සේව ඉතාම அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். වහන්සේට අපි මූලික ස්ථානය ලබා දෙනවා. ஹalleluya. Hallelujah. அதை சிந்திக்காட்டி என்ன நினைப்போம்? ඒක අපි හිතලා බැලුවේ නැත්තම් මොකක්ද நான் வேலை වෙන්නේ? செய்யறேன், මම වැඩ කරනවා. நான் ஆசீர்வாதமா ඒ இருக்கிறேன், නිසා මම கடவுளை எல்லாம் ආශිර්වාදවත් தேடணும்
வாங்கணும்ட்டு இல்ல, අපි ஆண்டவருக்கெல்லாம் முதல் ஸ்தானம் கொடுக்கணும்ட்டு இல்ல, ස්වාමීන් වහන්සේට ප්‍රථම ස්ථානය දෙන්න ஜெபம் ඕනේ பண்ணணும்ட்டு இல்ல. නැහැ. මම යාඥා කරන්න ஆனா අවශ්‍ය வேதம் නැහැ. தெளிவாய் சொல்லுகிறது, බයිබලයේ ඉතා உன் පැහැදිලිව தேவனாகிய සඳහන් கர்த்தர் වෙනවා. නුඹේ ස්වාමීන් உன் වහන්සේ கையின் கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். නුඹගේ අත්වැඩ සියල්ලෙදීම ආශිර්වාද කරනවා කියලා. ஆமே. ආමේන්. அவர் ஆசீர்வதிக்கிறனால தான் நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ඔව් ආශිර්වාද කරන නිසා තමයි මම ආශිර්වාදමත් ඉන්නේ நம்ம කියලා எவ்வளவு කියන්නේ கஷ்டப்பட்டாலும், ඒට හැර நம்ம අපි எவ்வளவு කොච්චර பிரயாசப்பட்டாலும், අපි කොච්චර පිපාසය දැරුවා கர்த்தர் அதுல ஆசீர்வாதத்தை கொடுக்காட்டி ස්වාමීන් වහන්සේ ඒ දේදී අපිට ආශිර්වාදය දුන්නේ නැතිනම් என்ன நடக்காது? මොකක්ද වෙන්නේ නැත්තේ? ஆசீர்வாதம் கிடைக்குமா? අපිට ආශිර්වාද ලැබෙයිද? ஈசாக்கு என்ன செய்தாரா? ஈசாක් මොකක්ද කරේ? ஆதியாகமத்துல வாசிக்கிற ஈசாக்கு උත්පත්ති පොතේ අපි කියවද්දී අපි පංච මොකක්ද කාලத்திலே දකින්න පුළුවන්? ඔව් සාගත කාලයේදී என்ன செய்தாரு? ඔව් මොකක්ද කරේ? சத்தமா பேசுங்க. என்ன செய்தாரு? ඔව් මොකක්ද விதை කරේ? விதைத்தாரு. ඔව් බීජ වැපුරුවා. வசனம் என்ன சொல்லுகிறது? වාක්‍ය මොකක්ද කියන්නේ? யாரு சரியா சொல்றீங்க? වචනය කාටද හරියට කියන්න පුළුවන්? ரைட், 100 மடங்கு சரி. அதுக்கு முன்னுக்கு ஈசாக்கு விதைத்தான், ஈசாක් கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே. ඊසාක් වැපුරුවා. එනමුත් ස්වාමීන් වහන්සේ யார் ආශිර්වාද ஆசீர்வதிக்கணும்? කරපු නිසා කවුද ආශිර්වාද කරන්න விதை ඕනේ? விதைக்கிறது நம்ம, බීජේ වපුරන්නේ අපි. தண்ணி ஊத்தலாம், நாங்க වතුර දාන්න පුළුවන් අපිට. கஷ்டப்படலாம். අපිට ගොඩාක් අමාරු ஆனால் වැඩ அதுல කරන්න பலன் පුළුවන්. கிடைக்கணும்னா ඒ නමුත් ඒකේ ප්‍රතිලාභය අපිට ලැබෙන්න யார் ඕන නම් ஆசீர்வதிக்கணும்? කවුද ආශිර්වාද කරන්න யாரு ඕනේ? நம்மள நோக்கி பார்க்கணும்? කවුද අපේ දෙස බලන්න யாரு ඕනේ? நமக்காக இறங்கணும்? කවුද අපි උදෙසා බැසෙන්න ඕනේ? கர்த்தர். ස්වාමීන් වහන්සේ. ஈசாக்கு விதை விதைத்தான், ඊසාක් බීජ වැපුරුවා. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே ස්වාමීන් වහන්සේ උට ආශිර්වාද அவன் කරපු 100 නිසා மடங்கு பலன் அடைந்து ඔව් ඒකේ ප්‍රතිලාභ வர வர விருத்தி அடைந்து ඔව් ඒ වර්ධනය වුණා. ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாய் ඔව් மாறினான். මහත් ලොකු පෝසෙතෙක් அப்ப இந்த ஐஸ்வர்யம், මේ පෝසත්කම இந்த விருத்தி, මේ වර්ධනය இந்த ஆசீர்வாதம் මේ ආශිර්වාදය எப்படி வருது? කොහොමද එන්නේ? நீங்க விதை விதைக்கிறனால மாத்திரமா? ඔබ බීජ වපුරන නිසා විතරක්ද? சும்மா இருக்க கூடாது. அதனால நம்ம வேலையை நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். අපි නිකන් ඉන්න බැරි නිසා අපි කරන්න ඕනේ වැඩ කටයුතු ටික අපි කරන්න ඕනේ. செய்யணுமா இல்லையா? කරන්න ඕනේද නැද්ද? ஹalleluya. හalleluya. இல்லையா? இயேசு கிறிஸ்துவே வந்து சொன்னாங்க, ராயனுக்கு வரி செலுத்தணும், பணம் இல்லை, என்ன செய்யறது? ස්වාමීන් වහන්සේ ළඟට මේ ඇවිල්ලා කිව්වා රායන්ට මේ வரி. ටැක්ස් ගෙවන්න ඕනේ. ඒකට අපි මොකද්ද කරන්න இயேசு කියලා. வேணான்னு நாங்க அதை செலுத்த தேவையில்லைன்னு சொல்லல. ස්වාමීන් වහන්සේ කිව්වේ නෑ ඒක ගෙවන්න එපා ஓகே, කියලා. நாங்க செலுத்தத்தான் வேணும். අපි ඒක ගෙවන්න තමයි ඕනේ. அதனால என்ன சொன்னாரு சீஷர்களை பார்த்து? ඒ නිසා ගෝලෙන් දෙස බලලා මොකක්ද කිව්වේ? கடலுக்கு போங்க, ඔබ මුහුදට යන්න. வலைய போடுங்க, ඔබ දැල විසි කරන්න. மீன் பிடிங்க. මසුන් අල්ලන්න. அந்த மீனை திறந்து பார்த்தா, ඒ මසුන් ඔබ மீன் வாயை திறந்து ඒ பார்த்தா මසුන්ගේ කට විවර කරලා அதுல என்ன බලන්න. இருக்கும்? ඒකේ මොකක්ද ஒரு තියෙන්නේ? வெள்ளி பணம் இருக்கும். ඒකේ රිදි කාසියක් அதை கொண்டு තියෙනවා. போயிட்டு நீங்க டாக்ஸ் கட்டுங்க. ඒක ඔබ ගෙනියලා ඔබ ඒ ආදායමක ගෙවන්න. ஆண்டவர் நினைச்சானா, ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்க பிதாவே, இந்த ராயனுக்கு பணம் கட்டணும் தாங்கன்னா கையில வந்திருக்கும் காசு. ස්වාමීන් වහන්සේ හිතලා තිබ්බොත් අපි ඉල්ලපු ඒ මොහොතේදීම උන්ට සල්ලි ලැබිලා තියෙයි. ஆமே. ආමේන්. ஆனா ஆண்டவர் அதை செய்யல. ඒ නමුත් ස්වාමීන් நீ වහන්සේ ඒක கடலுக்கு කරේ போ, නෑ. ඔබ මුහුදට வலைய යන්න. போடு, දැල දාන්න. மீனை பிடி. ඔබ මසුන් අල්ලන්න. அப்ப என்ன செய்ய ஆண்டவர் பழக்குவிக்கிறாரு? ස්වාමීන් වහන්සේ මොකක්ද කරන්න උත්සාහ කරන්නේ? என்ன செய்யணும்? මොකක්ද කරන්න ඕනේ? வேலை செய்யணும், අපි වැඩ කරන්න ඕනේ. கிரியை செய்யணும். ක්‍රියා කරන්න ඕනේ. ஆமே. ආමේන්. பவுல் சொல்றாரு, நீ வேலை செய்யாட்டி சாப்பிடாத. පවුල්තුමා කියනවා ඔබ වැඩ කරන්නේ නැත්නම් ඔබ කන්න එපා කියලා. கிறிஸ்தவங்களா இருக்கறனால நம்ம ஆவிக்குரியவங்க சோம்பேறியாவே இருந்து அவர் வானத்தை திறந்து போடுவாருன்னு இருக்க கூடாது. ඉතුණියන් නැති අපි අපේ ආත්මික ජීවිතේ පිරීලා ඉන්න අවස්ථාවේදී ස්වාමීන් වහන්සේ අපිට ආස්තෙන් දෙනවා කියලා හිතන්නට එපා. ஹalleluya. Hallelujah. நீங்க வேதம் சொல்லுகிறது, பைபிளே சந்தஹன் உன் தேவனாகிய கர்த்தர் ඔබේ දෙව් உன் ස්වාමීන් கையின் වහන්සේ கிரியைகளை எல்லாம் என்ன செய்தாராம்? ඔබේ අධ්‍යාත්ම වල සියල්ලේදී உன்னை මොකක්ද ஆசீர்வதித்து කරලා வருகிறார். තියෙන්නේ? නුඹට ආශිර්වාද கரங்களை வைத்து කරනවා. ஹalleluya. අධ්‍යාත්ම ඔසවන நம்மட ஆசீர்வாதத்துக்கு හalleluya. யார் வேணும்? අපේ ආශිර්වාදයට අපිට කවුද ඕනේ? கர்த்தரை தூக்கி எங்கேயோ வச்சிட்டு நான் தான் மட்டும் நினைச்சிராதீங்க. ස්වාමීන් වහන්සේ එක පැත්තකට අරන් තියලා මම තමයි කියලා හිතන්නට එපා. ஆமே. ආමේන්. உடனே எல்லாம் போயிரும். හැමදේම එක මොහොතකින් යයි. அப்படியா இல்லையா? එහෙමද இல்ல, නැද්ද? நம்ம வெள்ளிக்கிழமை நாங்க உபவாச கூட்டத்துல தியானித்தோம். අපි සිකුරාදා දින නිරාහාර යාඥාවේදී நேபுகாத்நேச்சார் ராஜா என்ன சொன்னாரு? நேபுகாத்நேச்சார் ராஜா, பாபிலோன்ல ராஜா, පාපිලෝ ඒ රජතුමා මොකක්ද කිව්වේ? அவர் போயிட்டு கொஞ்சம் உட்பருக்கையில மேல அப்படி உலாவி வாராரு. ඔහු இந்த மேல் மாடியில ඔහු போயிட்டு වැඩ කරන වෙලේදී සැරිසරා බලලා එනවා. அவர் பார்க்கும் பொழுது அவர் உள்ளத்துல என்ன வந்துச்சாம்? ඔහු ඒ බලන විට ඔහුගේ හිත තුළ මොන සිතුවිල්ලක්ද இந்த ආවේ? எல்லா ராஜ்யமும், මේ සෑම இந்த රාජ්‍යයක්ම எல்லா பராக்கிரமமும் මේ හැම රාජ්‍යයක්ම யாருடையது? කාගේද? என்னுடையது. මේ හැම දෙයක්ම මගේ என்னால කියලා வந்தது. මගෙන් ආපු දෙයක් வசனம் කියලා. சொல்லுகிறது, වචනේ அவன் කියනවා. இருதயத்திலே அப்படி நினைக்கும் பொழுதே ඔහු අදපතුලේ එහෙම සිතන විටදී வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருதான். අහසේ ඉඳලා එක ශබ්දයක් එනවා. ஆமே. ආමේන්. பக்கத்துல யாரோடையும் பேசல,
කවුරු ළඟ හිටපු කාත් එක්කවත් කතා කරේ ராஜா யாரோடையும் சொல்லல, රජතුමා ඒක කාත් එක්කවත් பத்தியா කිව්වේ නෑ. இதெல்லாம் எண்டு அப்படின்னு சொல்லல. මේ දේවල් ඔක්කොම මගේ කියලා ඔහු කිව්වේ නෑ. தன்னுடைய இருதயத்துல தான் கொஞ்சம் சிந்தித்தாரு. ඔහු හෘදේ තමයි එහෙම සිතුවිල්ලක් அந்த என்ன ආවේ. அந்த காரியம் யாருக்கு போச்சாம்? ඒ සිතුවිල්ල කාටද அவன் ඇසුනේ? மனசுல நினைச்சது கூட யாருக்கு போச்சாம்? ඔහු හිතේ හිතපු දේ ஆண்டவர்ட்ட කාටද போயிருச்சு. ඇසුනේ? ඒක ස්වාමීන් அப்ப වහන්සේලා வானத்துல இருந்து ஒரு சத்தம் உண்டாகி ආහසේ සිට ශබ්දයක් ஆண்டவர் නැගලා என்ன சொன்னாரா? ස්වාමීන් වහන්සේ මොකක්ද කිව්වේ? இப்பொழுதே මේ මොහොතේමිද உன்னுடைய ராஜ்யம் உன் கையை விட்டு போயிருச்சு. ඔබගේ රාජ්‍ය ඔබගේ අතෙන් ගිලිහි යනවා කියලා. ஹalleluya. හලෙලූයා. மாட போல புல்ல மேய போற ඔබ මුවෙක් හැටියට ඔබ அரக்கே காக்க மாடு மூவா මාඩු மாடு போல புல்லை மேய்வாய். ඔබ හරකෙක් ලෙසට පිදුරු කන්න යනවා කියලා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. அப்ப ஆண்டவர் பாருங்க எங்களுடைய இருதயத்தை கத்தர் காண்கிறார். ස්වාමීන් වහන්සේ දෙස බලන්න ඔහු අපේ හෘදේ දකිනවා. ஹalleluya. හලෙලූයා. கத்தர் என்ன சொன்னாரு? ස්වාමීන් වහන්සේ මොකක්ද நம்முடைய කිව්වේ? கையின் கிரியைகளை எல்லாம் யார் ஆசீர்வதிக்க අපේ வேண்டும்? දෑත්වල ක්‍රියාවල් කවුද ආශිර්වාද කරන්න ඕනේ? யார் ஆசீர்வதிக்கணும்? කවුද ආශිර්වාද கத்தர் කරන්න ஆசீர்வதிக்கணும். ඕනේ? ස්වාමීන් වහන්සේ எல்லாம் ආශිර්වාද என்னுடையது, කරන්න என்னுடைய பலம், என்னுடைய சுய நினைச்சானா ஆண்டவர் கீழே போட்டுருவாரு. මේක මගේ දෙයක් මගේ දෑතින් ආපු ஆண்டவர் දෙයක් சொல்றாரு, කියලා நான் உன்னை ස්වාමීන් වහන්සේ ஆசீர்வதித்து අපේ வந்திருக்கிறேன். ස්වාමීන් වහන්සේ කියන මම ඔබට அடுத்ததா ආශිර්වාද சொல்றாரு பாருங்க කරලා 7ஆம் තියෙනවා. வசனத்துல, හත්වෙනි පදයේදී இந்த බලන්න பெரிய வனாந்திர வழியாக මේ මහත් කාන්තාරයේ நீ මැදින් நடந்து வருகிறதை அவர் அறிவார். ඔබ ගමන් කළ එන එක උන්වහන්සේ දන්නාසේක இந்த 40 வருஷமும் මේ 40 අවුරුද්දක්ම உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். නුඹේ දෙව් ස්වාමීන් වහන්සේ නුඹ සමග ஆண்டவர் සිටියා. என்னத்தை அறிவாரா? ස්වාමීන් වහන්සේ මොකක්ද දැන සිටින්නේ? எந்த வழியில நாங்க போறோம்ன்றது யாருக்கு தெரியுமா? අපි මොන මාර්ගයේ යනවද කියලා කාටද දන්නේ? சத்தமா சொல்லுங்க. யாருக்கு தெரியுமா? කියන්නේ කාටද ඒ දේ வசனம் දන්නේ? சொல்லுகிறது, වචනය இந்த කියනවා பெரிய வனாந்தர வழியாய் நீ போகிறாய் என்பதை கர்த்தர் මේ அறிவார். මහත් ලොකු කාන්තාරයේ ඔබ යන්නේ එක ස්වාමීන් වහන්සේ දන්නවා කියලා. எத்தனை பேர் சொல்றீங்க? பெரிய பிரச்சனையில தான் போய்கிட்டு இருக்கிறேன். කී දෙනෙක් ඉන්නවද මහත් ලොකු ප්‍රශ්නයක් තමයි මම යන්නේ சின்ன කියලා? பிரச்சனை இல்ல. ඒක පොඩි ප්‍රශ්නයක් නෙමේ. எப்படி பிரச்சனை? කොයි වගේ பெரிய ප්‍රශ්නයක්ද? பிரச்சனை. මහත් ලොකු ප්‍රශ්නයක්. வனாந்தரனா என்ன? වනාන්තරය කියන්නේ මොනවාද? கஷ்டமான ஒரு வாழ்க்கை. ඒක ඉතා අමාරු දුෂ්කර வீடு இல்ல, ගයක් නෑ. இல்லையா? அது தேவ நேரம் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. අවශ්‍ය මොහොතේදී සෑම දේම ලබා ගන්න බෑ. இல்லையா? ஒரு கஷ்டமான பாதை இந்த வனாந்தர பாதை. ඉතා අමාරු ගමනක් ඒක. ஆண்டவர் என்னத்தை அறிவாரா? ඒත් ස්වාමීන් වහන්සේ මොකක්ද දන්නේ? என்ன பாதையில போய்கிட்டு இருக்கிறோமா? අපි මොන வசனம் சொல்றது, පාරේ பெரிய வனாந்தர வழியாய் போகிறார் என்பதை யார் அறிவார்? ඔබ මහත් ලොකු කාන්තාරයේ යන බව කවුද சொல்லுங்க, யார் அறிவார்? දන්නේ? கர்த்தர் அறிவாரு. ස්වාමීන් වහන්සේ දන්නවා. மத்தவங்களுக்கு தெரியுமோ இல்லையா? உங்க சூழ்நிலை யாருக்கு தெரியும்? අන් අයට දන්නවද දන්නේ නැහැ ඔබේ වාතාවරණය කාටද දන්නේ? கர்த்தருக்கு தெரியும். ස්වාමීන් වහන්සේට கர்த்தர் දන්නවා. அறிவார். ස්වාමීන් වහන්සේ දැන அறிவார் සිටිනවා. மாத்திரமல்ல, ඒක දන්නවා இந்த විතරක් 40 නෙමෙයි. வருஷமும் මේ 40 අවුරුද්දක්ම யார் உன்னோட இருந்தது? කවුද ඔබත් සමගම உடைய සිටින්නේ? பிரச்சனையான நேரத்துல, ඔබගේ ප්‍රශ්නේ பாடுகள் நிறைந்த நேரத்துல, පොරබැඳි මැද්දේ வனாந்தரத்துல நீ தடுமாறின நேரத்துல කාන්තාරයේ ඔබ ඉන්නව මොහොතේදී யாரு கூட இருந்தா? ඔබ සමග කවුද ඉන්නේ? சத்தமா சொல்லுங்க, யார் இருக்கிறா? කවුද ඔබ සමග ඉන්නේ? கர்த்தர் கூட இருக்காரா இல்லையா? ස්වාමීන් நம்ம වහන්සේ நினைக்கிறோம், நான் ඉන්නවද மட்டும் නැද්ද? தான் கஷ்டப்படுறேன், நான் மட்டும் தான் போய்கிட்டு இருக்கிறேன். අපි හිතනවා මම විතරයි දුක් විඳින්නේ, මම විතරයි තනියෙන් ගමන් ஆனா කරන්නේ ஆண்டவர் කියලා. சொல்றாரு, நானும் உன்னோட தான் இருக்கிறேன். ඒ නමුත් ස්වාමීන් වහන්සේ කියනවා මමද ඔබ සමග සිටිනවා ஒரு ஆமென் කියලා. இல்ல. யார் இருக்கிறா கூட? அந்த பெரிய கஷ்டமான வழியில யாரு கூட இருக்கிறாரா? මේ මහත් ලොකු දුෂ්කර கர்த்தர் சொல்றாரு, நானும் உன்னோட தான் இருக்கிறேன். ස්වාමීන් වහන්සේ කියනවා நீ මමත් ඔබ மட்டும் அந்த සමග வனாந்தரத்துல සිටින්නේ. இல்ல, ඔබ විතරක් ඒ உனக்காக කාන්තාරයේ உன்னோடு நானும் உன்னோட அந்த வனாந்தரத்துல ඔබ இருக்கிறேன். උදෙසා ඔබ වෙනුවෙන් මමත් ඒ நாங்க කාන්තාරයේ கடந்து ඉන්නවා செல்ற කියලා. பாதை எப்படியா இருந்தாலும் අපි මගහරගෙන යන கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. ස්වාමීන් වහන්සේ අපිට සමග நமக்கு உதவி සිටිනවා. செய்யும்படியாக. අපිට උපකාර කරන ஆனா என்ன சொல்றா? நானும் உன்னோடு கூட இருந்தேன். මමත් ඔබ සමග සිටිනවා. வாசிங்க. කියවමු. ஆமென். ආමෙන්. என்ன நடக்கல? මෙතන මොකක්ද සිදු වුනේ? எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? කී දෙනෙක් ඒක පිළිගන්නවද? பெரிய வனாந்தரத்தை தான் கடந்து வந்தோம். මහත් ලොකු කාන්තාරයේ තමයි අපි கஷ்டமான පසු කරගෙන பாதையில ආවේ. போனோம். අමාරු පාරක අපි ගමන් ஆனா කළා. ஒன்றும் குறைவுபடவில்லை. ඒ නමුත් අපිට කිසි හිඟයක් எத்தனை ආවේ பேர் නැහැ. சிந்திச்சு பாக்குறீங்க? කී දෙනෙක් ඒක හිතලා சில බලනවද? பாடுகள் நிறைந்த வழியிலே நாங்க අපි வந்திருக்கலாம். මහත් පොරබැඳි கஷ்டமான சூழ்நிலையிலே வந்திருக்கலாம். අමාරු වාතාවරණයක් என்னடா வனாந்தரம் நினைச்சிருக்கலாம். අපි මේ තරම් මොකක්ද ஆனா ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தபடியினால ස්වාමීන් වහන්සේ අපිත් සමග எங்களுக்கு සිටින என்ன நடக்கலையா? අපිට මොකක්ද උනේ නැත්තේ? ஒண்ணுமே குறைவுபடவில்லை. අපිට කිසි හිඟයක් அப்படி පැමිණෙන්නේ නැහැ. நடத்தினாரா? එහෙම இதுவரை நடத்தினாரா? ස්වාමීන් වහන්සේ அன்னைக்கு வனாந்தரத்துல இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் பசின்னு சொன்ன பொழுது කාන්තාරයේ සිට ඉස්රායල් ජනතාව බඩගිනි කියපුවා எங்க இருந்து වෙලාවේදී சாப்பாடு வந்துச்சு? කොහේ ඉඳලාද ඔවුන්ට ආහාර ආවේ? வானத்துல இருந்து அனுப்புனாரு. අහසේ ඉඳලා ස්වාමීන් වහන්සේ பசின்னு சொன்னா බඩගිනි කියලා කියපු මොහොතේදී ஏன்னா வனாந்தரத்துல என்ன இருக்குது? කාන්තාරේ මොකක්ද තියෙන්නේ? கடை இருக்குதா?
கடை இருக்குதா? ඒ කඩවල් තියෙනවද? ஆனா ஆண்டவருக்கு முடிய எங்க இருந்தாவது கொண்டு வர. ඒ නමුත් ස්වාමීන් වහන්සේට எத்தனை பேர் කොහේ ඉඳලා හරි விசுவாசிக்கிறீங்க? ගෙනත් දෙන්න. ஹalleluya. முடியுமா முடியாதா? ස්වාමීන් වහන්සේට පුළුවන්. உடனே என்னத்தை திறந்தாரு? ස්වාමීන් වහන්සේ මොකක්ද කරේ? சாப்பாடு வேணா என்னத்தை திறந்தாரு? ආහාර ඕනි නම් ස්වාමීන් වහන්සේ வானத்தை මොකක්ද ஓபன் කරේ? பண்ணாரு. ස්වාමීන් වහන්සේ ආස විවර சாப்பாடு කළා. எங்க இருந்து வருது இப்ப? ආහාර කොහෙන්ද පැමිණියේ? வானத்துல இருந்து. අහසෙන්. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா ඒ දෙනෙක් ඉන්නවද ස්වාමීන් වහන්සේ මගෙත් நாங்க එක්ක எதுல සිටිනවා? நடக்கிறோனே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. අපි මොකේ ගමන් කරනවද කියලාවත් අපි හිතන්නට வனாந்திரத்திலயா ඕනේ இருக்கிறோம்? නැහැ. කාන්තාරයේද ஒண்ணு අපි இல்லாத ඉන්නේ? இடத்துலயா இருக்கிறோம்? මොකුත් නැති තැනකද இதுவா අපි நம்மட ඉන්නේ? நிலைமை මේකද අපේ ජීවිතේ? அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. එහෙම අපි ஏன்னா කල්පනා யார் කරන්න கூட අවශ්‍ය இருக்கிறா? නැහැ. මක්ද අපිත් එක්ක சத்தமா කවුද சொல்லுங்க, ඉන්නේ? யார் இருக்கிறா? අපිත් සමග කවුද கர்த்தர் கூட ඉන්නේ? இருக்கிறாரு. ස්වාමීන් වහන්සේ பசின்னு சொன்னாங்க. සිටිනවා. කුසගිනි வனாந்தரமா இருந்தாலும் பரவாயில்ல. කාන්තාරයේ වුණත් ஆண்டவர் என்ன කමක් නැහැ. திறந்தாரு? එනම ස්වාමීන් වහන්සේ මොකක්ද வானத்தை විවර திறந்தாரு. කළේ? උන්වහන්සේ ආස විවර அப்படியே කළා. என்ன வருதான்? මොකක්ද ඒකෙන් ආවේ? கொத்தமல்லி சைஸுக்கு කොත්තමල්ලි ඇටේ வெள்ளையா සයිස් සුදු පාටට நல்ல டேஸ்டான මහ ඉතා රසවත් அந்த மண்ணா வருது. ඒ කැම් පෝෂණය එනවා. ஹalleluya. හලෙලූයා. நல்லா சாப்பிடுறாங்க. හොඳින් කනවා. கொஞ்ச நாள் ஆகணும்னு என்ன ஆயிருச்சு? යම්කිසි කාලයක් ගත වුණ විට මොකක්ද වෙන්නේ? சலிச்சு போயிருச்சு. ඔවුන්ට ඒක එපා වුණා. என்ன ஆண்டவரே, මොකක්ද ස්වාමී? டெய்லி எப்படி இதை சாப்பிடுறது? හැමදාම කොහොමද මේක கொஞ்சம் කන්නේ? இறைச்சி சாப்பிடணும் போல இருக்குது. ටිකක් මස්සුන් කන්න ආසයි. என்ன செஞ்சாரு? ඔවුන් මොකක්ද කරේ? ஒரு பெரிய காத்த வீச பண்ணினாரு. ස්වාමීන් වහන්සේ මහත් ලොකු සුළඟක් ගෙන්නුවා. எல்லா காடைகளும் வந்து சேர்ந்துச்சு. සෑම දෙයක්ම උන ප්‍රිය කරපු දේ උන්ට ලැබුණා. ஆமே. எல்லா கூடார வாசல்ல என்ன வந்து கிடக்குது? හැම කූඩාර මිදුලක මොකක්ද ආවේ? இறைச்சி வந்துடுச்சு. මසුන් නැවිත් තිබ්බා. ஆமே. ආමේ. ஆசை தீர சாப்பிட்டாங்க. ඔවුන්ගේ ආශාව ඉවර වෙනකම් தாகன்னு කෑවා. சொன்னாங்கன்னா ඔව් තිබ්බයි කියලා කියන ஆண்டவருக்கு என்ன ரெடியா வச்சிருக்கிறாரு ස්වාමීන් வனாந்தரத்துல? වහන්සේ මොකක්ද ලෑස්ති කරලා තියෙන්නේ? மலைகள் இருக்குது, கண்மலைகள் இருக்குது, பர்வத. පර්වත තිබෙනවා. அதுக்கு கட்டளை இட்டாரு. ස්වාමීන් වහන්සේ අනකරය පර්වතයට தண்ணி பிச்சுக்கிட்டு வருது. ඒන් වතුර ලැබුණා. ஆண்டவர் என்ன குறை வச்சாரு? ස්වාමීන් වහන්සේ මොකක්ද තිබු හිඟය? ஆமே. ආමේ. ஆனா போறது எதுல? ඒ නමුත් ඔවුන් ගමන් කරේ කොහෙද? ஃப்ளைட்ல இல்ல. ඔවුන් நீ ගුවන්ින් ஃப்ளைட்ல போக பயப்படலாம். අද ගුවනින් යන්න තමයි බය වෙන්නේ. வனாந்தரமா இருந்தாலும் யார் இருக்கிறா? කාන්තාරයේ පවා කවුද ඉන්නේ? யார் இருக்கிறா? කවුද ඉන්නේ? கர்த்தர் இருக்கிறாரு. ස්වාමීන් වහන්සේ டைமுக்கு சாப்பாடு கிடைக்குது, වේලාවට ආහාර டைமுக்கு தண்ணி ලැබෙනවා. கிடைக்குது. වේලාවට ජලය ලැබෙනවා. 40 வருஷமாக අවුරුදු 40ක් පුරා உடுப்பு பழசாகல, ඔවුන්ගේ වස්ත්‍ර පරණ උනේ නැහැ. நடந்தாலும் கால் வீங்கல்ல. ඔවුන් ඇවිදුනොත් ඔවුන්ගේ කකුල් ඉදමුනේ නැහැ. இதுதான் கர்த்தர் நடத்துகிற விதம். මේ විදිය තමයි ස්වාමීන් ஹalleluya. වහන්සේ පෙන්වන්නේ. நம்ம என்ன முறுமுறுக்கிறோம்? අපි මොනවද කෙන්දිරි என்னைய ගන්නේ? மட்டும் எப்படி நடத்துறாரு? ඇයි ස්වාමීන් වහන්සේ මාව විතරක් මේ විදියට සලකන්නේ කියලා? பெரிய வனாந்தரம், මහත් ලොකු பெரிய கஷ்டம், කාන්තාරයක්, ලොකු பெரிய பாடு. ලොකු අමාරුකම. யோசிச்சு பாத்தீங்களா? அதுல கர்த்தர் கூட இருக்கிறாரு. ඔබ කල්පනා කරලා බැලුවොත් அதுலயும் எனக்கு எந்த குறையும் இல்ல. ඒ අමාරු කාලේ அதுலயும் எனக்கு ஆகாரத்தை கொடுத்து, ඒ මොහොතේදී මට எனக்கு ආහාර ලබා சந்தோஷத்தை දීලා, கொடுத்து මට සතුට දීලා கர்த்தர் நடத்துகிறார். ස්වාමීන් වහන්සේ මග පෙන්වනවා. நடத்திருக்காரா? ස්වාමීන් වහන්සේ මග இதுவரை පෙන්වනවා. நடத்தினவர் இனிமேலும் நடத்துவாரா? මෙතෙක් අපිව මග පෙන්වන ස්වාමීන් වහන්සේ මින් ඉදිරියට எங்களை මග நடத்துகிற පෙන්වයිද? தகப்பன். අපිව මග පෙන්වනවා. எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர், අපිට සතුට දෙන්න. எங்களுக்கு ஆசீர்வாதத்தை අපිට கொடுக்கிறவர், ආශිර්වාද දෙන්න. எங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர். අපිට කෑම ලබා දෙන කෙනා. அப்போ கடைசியா ஒரு வசனம் வாசிப்போம். අපි අන්තිමට එක இந்த වචනයක් அப்போஸ்தலர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அநேக பாடுகளை அனுபவித்தார்கள். මේ ක්‍රියාපොතේ ඉන්න අපෝස්තලවරුන් ස්වාමීන් වහන්සේ උදෙසා මහත් පොරබැඳීම් වලට ලක් වුණා. சுவிசேஷங்களை அறிவித்த நிமித்தம் அநேக எதிர்ப்புகள் வந்தது. ඔවුන් සුභාරංචි පැතුරු අවස්ථාවේදී බොහෝ ඔවුන්ට පොරබැඳීම් ආවා. கல்லால அடிச்சாங்க, ඔවුන්ට ගල් වලින් காயப்படுத்தினாங்க, ඔවුන්ව තුවාල කරා. அநேக துன்பங்கள். ගොඩාක් දුක් කරදර. ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்க. ඒ නමුත් ඔවුන් කියන දේ அப்போஸ்தலர் බලමු. 13வது அதிகாரத்திலே ක්‍රියාපොතේ 13 වෙනි පරිච්ඡේදයේ 50வது வசனம் 2வது பகுதியிலிருந்து 50 වෙනි පදයේදී දෙවෙනි කොටස සිට 52 வரை வாசிப்போம். 52 වෙනකන් කියවමු. பவுலையும் பர்னபாவை என்ற அந்த பகுதியிலிருந்து வாசிப்போம். பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும்
நிரப்பப்பட்டார்கள். ஹalleluya. හලෙලූයා. ஆண்டவர் என்னத்தை கொடுக்குறாரா? ස්වාමීන් වහන්සේ මොකක්ද ඔවුන්ට ලබා දෙන්නේ? சந்தோஷத்தினாலும் ඔවුන්ට සතුටද பரிசுத்த ஆவியினாலும் ශුද්ධාත්මකමෙන්ද சீஷர்களை நிரப்பினாரா. ගෝලයන්ව ஆனா පුරවනවා. அவங்களுடைய சூழ்நிலை எப்படி சூழ்நிலை? ඒ නමුත් ඔවුන්ගේ වාතාවරණ කොයි இங்க විදිහේ யூதர்கள் எல்லாம் என்ன වාතාවරණයක්ද? செய்தார்களாம்? ඒ යුදෙවරුන් මොකක්ද அவங்கள කරේ? அடிச்சு ඔවුන්ට ගහලා அவங்கள துன்பப்படுத்தி ඔවුන්ට දුක් දීලා அவர்களை துரத்தி விடுகிறார்கள். ඔවුන්ව එලවලා දමනවා. பாடுகள் மத்தியில தான், පොරබැඳි கஷ்டங்கள் මැද්දේ மத்தியில தான், දුක් කරදර துன்பங்கள் මැද්දේ மத்தியில கடந்து சென்றாலும் දුක් වල ඔවුන් ගියත් அவங்க எப்படி இருக்கிறாங்க? ඔවුන් කොහොමද ඉන්නේ? சத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்கிறாங்க? ඔවුන් කොහොමද ඉන්නේ? சந்தோஷமா இருக்கிறாங்க. ඔවුන් ප්‍රීතියෙන් ஏன்னா அந்த ඉන්නවා. சந்தோஷத்தை யாரு ඒ கொடுக்கறாரா? ප්‍රීතිය කවුද දුන්නේ? பரிசுத்த ஆவியானவர். ශුද්ධාත්මයන් වහන්සේ. ஆமென். ආමේන්. நிறைய பேர் கேக்குறாங்களா, இவ்வளவு கஷ்டத்தை வச்சுட்டு எப்படி இப்படி சந்தோஷமா ගොඩක් இருக்கிறீங்க? දෙනෙක් ඔබෙන් අහනවාද මෙච්චර ප්‍රශ්න තියාගෙන ඔබ කොහොමද සතුටින් ඉන්නේ කියලා? யார் அதை கொடுக்கறா? අපිට ඒක ලබා දෙන්නේ කවුද? உங்களுக்கு தெரியாது யாரு கொடுக்கறா? ඔබට දන්නේ නැහැ ඒක ඔබට ලබා දෙන්නේ பரிசுத்த කවුද? ஆவியானவர். ශුද්ධාත්මයන් எவ்வளவு වහන්සේ. துன்பங்கள், කොච්චර இவ்வளவு පොරබැඳි, வேதனைகள். කොච්චර වේදනාවද? இல்லை, அதன் மத்தியில எப்படி இருக்கிறாங்களா? ඒ මැද්දේ තෝන් කොහොමද සිටින්නේ? சந்தோஷமா இருக்கிறாங்க. ඔවුන් ඊට ප්‍රීතියෙන් பரிசுத்த ඉන්නවා. ஆவியானவர் என்ன செய்கிறாரா? ශුද්ධාත්මයන් அந்த වහන්සේ මොකක්ද சந்தோஷத்தினால் කරන්නේ? அவர்களை நிரப்புகிறார். ඒ ප්‍රීතියෙන් அந்த ඔවුන්ව சமாதானத்தினால் පුරවනවා. அவர்களை ඒ நிரப்புகிறார். සාමයෙන් ඔවුන්ව ஆண்டவர் පුරවනවා. அவர்களை நடத்துகிறார். ස්වාමීන් වහන්සේ ඔවුන්ව මඟ அப்ப எங்களுக்கு துன்பம் පෙන්නනවා. வரலாம், ඒත් අපිට දුක් කරදර එන්නට பெரிய පුළුවන්. வனாந்தரத்துல போகலாம், මහත් ලොකු කාන්තාරයේ යන්නට පුළුවන්. ஆனாலும் என்ன இருக்கு? ඒ නමුත් මොකක්ද තියෙන්නේ? சத்தமா சொல்லுங்க, ஆனாலும் என்ன இருக்கு? ඒ නමුත් මොකක්ද තියෙන්නේ? சந்தோஷம் இருக்கு. අපිට ප්‍රීතිය பக்கத்துல உங்களை பார்த்து තිබෙනවා. சொல்லுங்க, ළඟ ඉන්න நீங்க කෙනා බලලා வனாந்தரத்துல කියන්න. இருந்துக்கிறீங்களா? ඔබ කාන්තාරයේ ඉන්නවද? துன்பத்தின் மத்தியில போறீங்களா? ඔබ දුක් කරදර මැද්දේ යනවද? பயப்படாதீங்க, ஆவியானவர் உங்களுக்கு சந்தோஷத்தை බය கொடுக்கிறார், වෙන්න එපා. ශුද්ධාත්මයන් වහන්සේ ඔබට ප්‍රීතිය ලබා ஆசீர்வாதத்தை දෙනවා. கொடுக்கிறாரு, ආශිර්වාදය ලබා சமாதானத்தை දෙනවා. கொடுக்கிறாரு. සමාදානය ලබා அவர் දෙනවා. உங்களோட கூட இருக்கிறாரு. ඔව් ඔබ සමගම அவர் உங்களை සිටිනවා. நடத்துகிறாரு. ඔව් ඔබ මඟ உங்களுக்கு පෙන්වනවා. ஒரு குறைவும் வராது. ඔබට කිසි உங்களுடைய இருதயத்துல கை வச்சு පැමිණෙන්නේ சொல்லுங்க, නැහැ. ඔබගේ හෘදය අත நான் எந்த තබා வழியில කියන්න. நடந்தாலும் මම මොන මාර්ගයේ ගමන් කරත් பாவமான வழியில இல்ல, පාපක මාර්ගයේ பாடுகள் மத்தியிலே நடந்தாலும் කොච්චර පොරබැඳි මාර්ගයේ මම எனக்கு ගමන් குறைவில்ல, කරත් මට කිසි ඉඟයක් எனக்கு නැහැ. குறைவில்ல. මට කිසි கர்த்தர் என்னை ඉඟයක් නැහැ. ஆசீர்வதிப்பார், ස්වාමීන් වහන්සේ මට என்னை நிறைவாய் நடத்துவார், ස්වාමීන් වහන්සේ මව සම්පූර්ණ சந்தோஷத்தை தருவார், වහන්සේ මට ප්‍රීතිය ஆகாரத்தினால் என்னை திருப்தியாக்குவார். කෑමෙන් මාව තෘප්තියටපත් කරනවා. ஆமென். ආමේන්. இதுவரை நடத்தி இருக்கிறார். මෙතෙක් අපිව මගේ எந்த පෙන්වනවා. பாதையில போறோம்னு யோசிக்காதீங்க, කොයි මාර්ගයේදී යන්නේ කියලා හිතන්නට அவர் එපා. எங்களோட கூட இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අපිත් සමග அவர் நமக்கு සිටිනවා. சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். ඔහු අපිට සතුටද ආශිර්වාදද குறைவில்லாமல் ஆண்டவர் எங்களை நடத்துவார். හිඟයක් නැතුව අපි எல்லாரும்